அழிக்கிறேன். உலோக இயல் உலோக இயல்பு பாருங்க. கூட்டம் ஆவர்த்தனம் 3 சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின் ஆகும். கூட்டம் ஆவர்த்தனம் 3 இருக்கிற மூலகங்கள் இவ்வளவு. இந்த மூலகங்கள் இயற்கையில சரிதான், இயற்கையில சோடியம் சோடியமாகவே காணப்படும் உலோகம், மெக்னீசியமும் மெக்னீசியமாகவே காணப்படும், அலுமினியம் அலுமினியமாகவே காணப்படும். ஆனால் சிலிக்கன் ஓரின அணுச்சாலகமாக காணப்படும். இது உலோக சாலகமாக இருக்கு, இது அணுச்சாலகமாக இருக்கும். ஓரின அணுச்சாலகமாக இருக்கும். பாஸ்பரஸ் 4 அணுக்கள் சேர்ந்து P4 என்று சொல்லப்படுகின்ற மூலக்கூட்டு வடிவத்தில் காணப்படும். அதே போல சிலிக்கன் 8 கந்த அணுக்கள் சேர்ந்து S8 என்று சொல்லப்படுகின்ற மூலக்கூட்டு வடிவத்தில் காணப்படும். குளோரின் 2 அணுக்கள் சேர்ந்து Cl2 ஆக காணப்படும். ஆகன் சடத்துவ வாயு, அது அணு நிலையிலேயே காணப்படும். அப்ப இந்த ஆவர்த்தன அட்டவணையில இதுகள்ட்ட உலோக இயல்பு, அவற்றின் உலோக பிணைப்பு நாங்கள் கதைச்சால் சோடியம் உலோகம், மெக்னீசியம் உலோகம், அலுமினியம் உலோகம், ஈரியல் உலோகம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன் எல்லாம் அலோகங்கள். அப்ப ஆவர்த்தன அட்டவணையில உலோக இயல்பு ஆவர்த்தனத்தின் வழியே குறைந்து அலோக இயல்பு அதிகரிக்கிறத பார்க்கலாம். சரியா? அப்ப இதுல இருக்கிற பிணைப்பு வகை அப்படி பார்த்தமாக இருந்தால் நாங்கள் முதலான பிணைப்புகள் என்று சொல்லி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் படிச்சிருக்கோம். முதலான பிணைப்புகள் ஒன்று உலோக பிணைப்பு, அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு. பங்கீட்டு வலு பிணைப்புல ஈதல் பங்கீட்டு வலு பிணைப்பு ஒரு வகை. இவையெல்லாம் முதலான பிணைப்புகள். இந்த உலோகங்கள்ல இருக்கிற பிணைப்பு உலோக பிணைப்பு. எம் என்ற ஒரு குறியீட்டை நான் பாவிச்சு கொள்றேன், இதுக்கு எழுத கஷ்டம் என்பதால். மெட்டாலிக் பாண்ட் என்பதால எம் என்று பாவிச்சு கொள்றேன். மெக்னீசியம் உலோகம், இந்த உலோகத்துல இருக்கிற பிணைப்பு வகை உலோக பிணைப்பு. அலுமினியத்திலையும் உலோக பிணைப்பு தான் காணப்படும். ஆனா சிலிக்கன்ல பங்கீட்டு வலு பிணைப்பு காணப்படும். கார்பன் மாதிரி பல சிலிக்கன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பங்கீட்டு வலு பிணைப்பில இணைஞ்சு இது ஒரு சாலகத்தை தோற்றுவிக்கும். அப்ப சிலிக்கன் என்ற மூலகம் இயற்கையில ஒரு சாலக ஒழுங்கமைப்புல காணப்படும். அப்ப நீங்கள் ஓரின அணுச்சாலகம் என்று சொல்லி படிச்சிருந்தால் அதற்கு கார்பனில கேரியத்தையும் வைரத்தையும் தான் அநேகமாக நீங்கள் உதாரணமாக பார்ப்பீங்க. சிலிக்கனும் ஒரு ஓரின அணுச்சாலகம். அப்ப இங்க இருக்கிற பங்கீட்டு வலு பிணைப்பு ஏனைய இடத்துல இருக்கிற பங்கீட்டு வலு பிணைப்பிலும் வித்தியாசமானது. அதாவது வலைப்பின்னல் பங்கீட்டு வலு பிணைப்பு என்று சொல்லுவோம். எளிய பங்கீட்டு வலு பிணைப்பு இருக்குது, வலைப்பின்னல் பங்கீட்டு வலு பிணைப்பு. சாலகங்கள்ல காணப்படுகின்ற பங்கீட்டு வலு பிணைப்பு வலைப்பின்னல் பங்கீட்டு வலு பிணைப்பு. ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு சாலகத்தை தூட்டி. ஆகவே சிலிக்கன்ல இருக்கிற பிணைப்பு நெட்வொர்க் கோவேலன் பாண்ட் என்பதால NC அப்படின்ற ஒரு குறியீட்டை நாங்கள் இந்த இடத்துல பாவிச்சு கொள்றோம். சிலிக்கன்
அங்கால இருக்கிறது சாதாரண பங்கிட்டு வேலை பிணைப்பு, எல்லாத்துலயும் சாதாரண பங்கிட்டு வேலை பிணைப்பு. ஆகல்ல வந்து நாங்கள் எந்த ஒரு பிணைப்பையும் அடையாளப்படுத்தல. அப்படின்னா துணையிட ஈர்ப்பு விசை, லண்டன் கவர்ச்சி விசையை கதைக்க வேண்டி வரும். நாங்கள் முதலான பிணைப்புகள் என்று பார்த்ததால ஆகனுக்கு குறிப்பிடவில்லை. சரி, ஆகண்ட பிணைப்பு வகை நான் குறிப்பிடையில. காரணம் ஆகன் வந்து முதலிட ஈர்ப்பை தோற்றுவிக்காது. 2 அணுக்களுக்கு இடையில தோற்றுவிக்கப்படுகின்ற கவர்ச்சி விசைதான் முதலான பிணைப்பு. இதுல உலோக பிணைப்பு இருக்குது, இதுல வலைப்பின்னல் பங்கிட்டு வலைப்பிணைப்பு, இங்க எளிய பங்கிட்டு வலைப்பிணைப்பு காணப்படுது. சரியா? இந்த ஆவர்த்தனத்தின் வழியே ஆற குறைகிறன்னு படிச்சிருக்கிறீங்க. ஆவர்த்தனத்தின் வழியே ஆற வந்து குறையும். இப்ப நீங்கள் இவற்றின் ஆரைக்கு விரைவுகிறீங்க என்று சொன்னால் ஆரை கூட்டம் 1 18ஆம் கூட்டம் வரை குறைகிறத பார்க்கலாம். அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும், அதாவது எலக்ட்ரானை இழக்கிற ஆற்றல் வந்து குறையும். இதன் காரணமாக ஆரை அதிகரிக்கிறதாலையும் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிறதா, ஆரை குறைகிறதாலையும் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிறதாலையும் ஆவர்த்தனத்தின் வழியே மூலகங்கள் எலக்ட்ரானை இழக்காது. இவற்றின் உலோக இயல்பு குறைந்து அலோக இயல்பு அதிகரிக்கும். அப்ப இவருடைய உலோக இயல்பு இவற்றை உலோக இயல்போடு கூட, இவருடைய உலோக இயல்பு இவரோட குறைவு. இப்படியே குறைஞ்சு வந்து ஆவர்த்தனத்திற்கு குறுக்காக உலோக இயல்பு குறைவடையும், அலோக இயல்பு அதிகரிக்கும் சொல்லி சொல்லலாம். சரியா? இதுல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு கொண்டு போவோம். இந்த மூலகங்கள்ட்ட உருகு நிலை, இந்த மூலகங்கள்ட்ட உருகு நிலை, இது கட்டாயம் உங்களுக்கு ஏறுவரிசைப்படுத்த தெரிஞ்சிருக்க வேணும். உருகு நிலை உருகு நிலை பாகை சி வெப்பநிலையில குறிப்பிடப்படுது. உருகு நிலையை வந்து நாங்கள் இங்க பாகை சி வெப்பநிலையில குறிப்பிடுறோம். பாருங்க, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் என்பன உலோகங்கள். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் வந்து உலோகங்கள். இந்த உலோகங்களினுடைய உருகு நிலை அந்த உலோக பிணைப்பின் வலிமையில தங்கி இருக்கு. உலோகங்களுடைய உருகு நிலை உலோக பிணைப்பின் வலிமையில தங்கி இருக்கும். சரிதான்? உலோகங்களுடைய உருகு நிலையானது உலோக பிணைப்பின் வலிமையில தங்கி இருக்கு. அலோகங்களினுடைய உருகு நிலை அடுத்துள்ள மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசையில தங்கி இருக்கு. அடுத்துள்ள மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை அலோகங்கள் என்ன இருக்க போதும்? துணையிடை ஈர்ப்பு விசையாக லண்டன் கவர்ச்சி விசை இருக்கு, அல்லது இருமுனை விருமுனைவு கவர்ச்சி இருக்கு. அப்ப லண்டன் கவர்ச்சி விசை வந்து அதன் திணிவில தங்கி இருக்கு. மூலக்கூட்டு துணிவு அதிகரிக்கும் போது லண்டன் கவர்ச்சி விசை வந்து அதிகரிக்கும். மூலக்கூட்டு துணிவு அதிகரிக்கும் போது லண்டன் கவர்ச்சி விசையும் அதிகரிக்கும். சரிதான்? ஓகே. அப்ப நாங்கள் உலோகங்கள்ட்ட உலோக பிணைப்பின் வலிமையை முதல் பார்ப்போம். உலோக பிணைப்பின் வலிமையை பாதிக்கின்ற காரணிகள் எல்லாம் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கிறீங்க. ஒன்று ஆரை. உலோகங்கள்ட்ட ஆரை குறையும் போது எலக்ட்ரான் அடர்த்தி அதிகரிப்பதால உலோக பிணைப்பு வலிமை அடையும் சொல்லியிருப்பீங்க. அப்ப சோடியத்திலும் மெக்னீசியத்திற்கு ஆரை குறைவு. அப்ப சோடியத்தின் உலோக பிணைப்பின் வலிமையிலும் பார்க்க மெக்னீசியத்துக்கு வலிமை கூட. அடுத்தது சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. உலோக பிணைப்பின் வலிமையை தீர்மானிக்கிற 2வது காரணி சுயாதீன எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஒன்று வந்து ஆரை, 2வது சுயாதீன எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அப்ப சுயாதீன எலக்ட்ரான் என்பது வலுவள ஓட்டில இருந்து விடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள். இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இதுல சுயாதீன எலக்ட்ரான் எண்ணிக்கை கூட. அப்ப ஆரை குறையும் போதும் சுயாதீன எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் உலோக பிணைப்பு வந்து வலிமை அடையும். அப்ப சோடியத்துல இருக்கிற உலோக பிணைப்பை விட மெக்னீசியத்துல இருக்கிற உலோக பிணைப்பின் வலிமை உயர்வு. மெக்னீசியத்துல இருக்கிற உலோக பிணைப்பின் வலிமையோட அலுமினியத்துல இருக்கிற உலோக பிணைப்பின் வலிமை உயர்வு. உலோக பிணைப்பின் வலிமை அதிகரிக்கும் போது உருகு நிலை அதிகரிக்கும். அப்ப நாங்க உருகு நிலையை பற்றி பார்க்கிறதாக இருந்தால் இதுல சோடியத்தின் உருவிலையோட மெக்னீசியத்துக்கு உருவில உயர்வா இருக்கும், அதோட அலுமினியத்துக்கு உருவிலை உயர்வாக இருக்கும். சரியா? சோடியத்தின் உருவிலையோட
மெக்னீசியத்துக்கு உயர்வு, மெக்னீசியத்தோட அலுமினியத்துக்கு உயர்வு. சிலிக்கன் வலை பின்னல் பங்கிட்டு வலை பிணைப்புல இருக்கு. நீங்கள் குறை கடத்திகள் அப்படி என்று சொல்லி ஓஎல்ல படிக்கும் போது படிச்சிருப்பீர்கள். ஒவ்வொரு சிலிக்கன் அணுக்களும் அடுத்துள்ள 4 சிலிக்கன் அணுக்களோட பங்கிட்டு வலை பிணைப்புல இருக்குமான்னு சொல்லி, இதுல ஒரு சிலிக்கன் அணுவை வந்து போரனால அல்லது ஆர்சனிக்கால பிரதியீடு செய்வதன் மூலம் பி வகை என் வகை குறை கடத்திகளை தயாரிச்சிருப்பீங்க. அப்ப சிலிக்கன் வந்து அணுச்சாலகமாக இருக்கிறதால இது பங்கிட்டு வலை பிணைப்பை கொண்டிருந்தால் அந்த பங்கிட்டு வலை பிணைப்பு வலை பின்னல் பங்கிட்டு வலை பிணைப்பாக இருக்கிறதால அசாதாரண உருகு நிலையை காண்பிக்கும். ஆகவே இந்த அலுமினியத்தின் உருகு நிலையிலும் பார்க்க சிலிக்கனுக்கு உருகு நிலை உயர்வாக இருக்கு. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அலுமினியத்தின் உருகு நிலையிலும் பார்க்க சிலிக்கன் உருகு நிலை உயர்வாக இருக்கு. காரணம் இது வந்து ஒரு அணுச்சாலகம். வலை பின்னல் பங்கிட்டு வலை பிணைப்பை கொண்டிருக்கிறதால வலிமையான பிணைப்பு விசை இருக்கு. அப்ப உடைக்கிறதுக்கு அதிகளவான வெப்பம் வேணும். அதிக வெப்பம் வேணும்னா அதற்கு அதிக சக்தி வேணும். அந்த சக்தியை கொடுத்தால் அது உடையும். ஆகவே இந்த 4 மூலகங்கள்டையும் உருகு நிலையை நீங்கள் ஒப்பிடலாம். சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு உருகு நிலை கூட. காரணம் உலோக பிணைப்பு வலிமை கூட. மெக்னீசியத்தோட அலுமினியத்துக்கு உருகு நிலை கூட. காரணம் வலிமை இன்னும் கூட. ஆனா சிலிக்கன் அலோகம்தான். சிலிக்கன் அணுச்சாலகம், அதாவது வலை பின்னல் பங்கிட்டு வலை பிணைப்பு உயர்வான சாலக அமைப்பில் காணப்படுவதால அதற்கு இந்த உலோகங்களிலும் அசாதாரண கொதிநிலை உருகு நிலை காணப்படும். சரியா? அப்ப நீங்கள் கவனமா இருக்கணும். இது ஒப்பிட்டுக் கொள்ளலாம். இங்கால இவ்வளவு பேரை நாங்கள் பார்ப்போம். அப்ப இதெல்லாம் எளிய பங்கிட்டு வலை மூலக்கூறுகள். பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன் எல்லாம் எளிய பங்கிட்டு வலை மூலக்கூறுகள். அப்ப இவற்றின் உருகு நிலையை பாதிக்கின்ற காரணம் அடுத்துள்ள மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை. அடுத்துள்ள மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை நீங்க நாங்கள் குறிப்பிடுவது ஒன்றில் லண்டன் கவர்ச்சி விசை அல்லது இருமுனை கவர்ச்சி. அப்ப இதை தீர்மானிக்கிறது வந்து அதிண்ட மூலக்கூட்டு திணிவு. ஆகண்ட மூலக்கூட்டு திணிவு 40 இருக்கு. ஏன்? அது எளிய அணுவாக காணப்படுறது. சார் மூலக்கூட்டு திணிவாக இருக்கு. குளோரின் Cl2 இருக்கிறதால இதுக்கு 71 இருக்கு. இதுல எஸ்ஐட் என்ற வடிவத்தில் இருக்கால எஸ்ஐட் மூலக்கூட்டு சூத்திரம் மூலக்கூட்டு துணிவு வந்து 256 இருக்கு. 32/8. போஸ்பரஸ் 31/4 124 காணப்படும். அப்ப இவற்றின் அடுத்துள்ள மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசையை தீர்மானிக்கிற காரணி வந்து லண்டன் போர்ஸ். லண்டன் போர்ஸ் வந்து திணிவில தங்கி இருக்கு. ஆகவே இந்த 4 பேரை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப இவர்களுடைய உருகு நிலையை பற்றி நாங்கள் கதைக்கிறதாக இருந்தால் மிகவும் உருகு நிலை குறைந்தவர் ஆகனாக இருப்பார். ஆகனை விட குளோரினுக்கு உருகு நிலை கூட. காரணம் ஒன்று மூலக்கூட்டு திணிவு. அதை விட பொஸ்பரஸுக்கு கூட 124 மூலக்கூட்டு திணிவு கூட. அதை விட எஸ்ஐட்டுக்கு மூலக்கூட்டு திணிவு கூட. சரிதானே? அப்ப நாங்கள் முதல் 4 அங்கத்தவர்களையும் ஏறுவரிசைப்படுத்துவோம். அடுத்த 4 அங்கத்தவர்களையும் ஏறுவரிசைப்படுத்துவோம். சரிதானே? ஓகே. அப்ப தனித்தனியாக நாங்கள் முதல் இவர்களை ஏறுவரிசைப்படுத்தினால் இந்த 14ஆம் கூட்டத்துல வர சிலிக்கன் அலுமினியத்தை விட உயர்வாக இருக்கு. 14ஆம் கூட்டத்துல வர சிலிக்கனுக்கு அலுமினியத்தை விட அலோகமாக இருந்தாலும் உருகுநிலை உயர்வாக இருக்கு. இந்த 13ஆம் ஆவர்த்தனத்துல மிகவும் உருகுநிலை குறைஞ்ச மூலகம் ஆகன். ஏன்? அது இயற்கையில வாயுவாக மட்டும்தான் காணப்படுது. அடுத்தது குளோரின், பொஸ்பரஸ், கந்தகம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இந்த 2 பேரையும் நாங்கள் ஒன்றாக ஜாயின் பண்ணும் போது எங்களுக்கு இதுக்கு அங்கால சோடியம் வருமா என்ற ஒரு கேள்வி வரும். அதாவது எஸ்ஐட் மூலக்கூறை விட சோடியத்தின் உலோக பிணைப்பு வலிமையானதா என்ற பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. சரிதான். அப்ப நாங்கள் இதை பார்த்து கொள்ள வரும். இவரை ஜாயின் பண்ண போறோம் என்றால் இதுக்குள்ள சில இதுல எங்க வர போயினோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் இவற்றின் உண்மையான பெருமானங்களை வச்சு கொண்டு கதைக்கிறது மிகவும் பொருத்தப்பாடாக இருக்கு. சரிதான். ஏன்றால் இங்க இருக்கிறது லண்டன் கவர்ச்சி விசை, சோடியத்துல இருக்கிறது உலோக பிணைப்பு. சோடியம் கூட்டம் ஒன்றின் மூலகமாக இருக்கிறால 6 பெருசு, சுயாதீன இலத்திரண்டு எண்ணிக்கை 1. அப்ப உலோக பிணைப்பு இவருக்கு வலிமை குறைவாக இருக்கு.
அப்ப இதன் பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதன் ஏறு வரிசையை பார்க்க வேண்டும். உண்மையாக அது சாதாரண பண்பறு ரீதியாக விளக்குறது கடினமானது. சரிதானே? ஓகே. அப்ப இப்ப நான் உருவு நிலையின் பெருமானத்தை பார்க்க. இப்ப நீங்கள் பண்பறு ரீதியாக இவ்வளவு பேரையும் ஒப்பிடலாம், இந்த ரெண்டு பேரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரீங்களால் இது உங்களுக்கு இப்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். சரிதானே? அப்ப அதை நீங்கள் பெருமானத்துக்கு பிறகு ஞாபகத்துல வச்சிருந்து அதுக்கேற்ற மாதிரி விளக்கத்தை சொல்லிக் கொள்ளலாம். சரியா? ஓகே. சோடியத்தின் உருகு நிலை 98 பாகை சி. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோடியத்தின் உருகு நிலை 98 பாகை சி. மெக்னீசியம் இவரை விட வலிமையான உலோக பிணைப்பை கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. 650 பாகை சி. மெக்னீசியத்தினுடைய உருகுநிலை 650 பாகை சி. பாருங்க, சோடியத்தின் ஆரையிலும் மெக்னீசியத்துக்கு ஆர குறைவு. சோடியத்துல ஒரு சுயாதீன இலத்திரன் இருக்கு, மெக்னீசியத்துல 2 சுயாதீன இலத்திரன் இருக்குது. உலோக பிணைப்பு வலிமை அடைகிறதால உருகுநிலை இவ்வளவு பெரிய மாற்றத்தை காண்பிக்கும். அலுமினியத்தின் உருகுநிலை 660 பாகை சி. மெக்னீசியத்திலும் அலுமினியத்துக்கு அதிகரிக்குது. அலுமினியம் ஈரியல்பு நடத்தையுடையதாக இருக்கிறதால பெருமளவில் அதிகரிக்கிறது. இப்ப சிலிக்கனுடைய உருகுநிலை 1480 பாகை சி. பொதுவாக அலோகங்களுக்கு உருகுநிலை குறைவாக இருக்கும். இந்த 14ஆம் கூட்டத்தில் இருக்கிற அலோகங்கள் இருக்குதானே, அதுகளுக்கு மிகவும் உயர்வாக இருக்கும். ஏனென்றால் அவை சாலக பிணைப்பை தோற்றுவிக்கும். வலைப்பின்னல் பங்கீட்டு பிணைப்பின் மூலம் சாலக ஒழுங்கமைப்பில் காணப்படுது. 1480 சிலிக்கன் உருகுநிலை. பொஸ்பரஸ் உருகுநிலை P4 மூலக்கூறாக இருக்கிறால 44 பாகை சி. அதாவது சோடியத்தை விட பொஸ்பரஸுக்கு குறைவு. சரியா? சோடியத்தை விட பொஸ்பரஸுக்கு குறைவு. நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இவர் உலோகம் இவர் அலோகம் சொல்லி. இங்க அடுத்த பாருங்க, கந்தகத்தின் உருகுநிலை 119 பாகை சி. அதன் மூலக்கூட்டு துணிவு அதிகரிக்கும் போது துணையிட ஈர்ப்பு விசை அதிகரித்து உருகுநிலை அசாதாரணமாக அதிகரிக்கிறது. இந்த கந்தகத்தின் உருகுநிலை சோடியத்தின் உருகுநிலையோட உயர்வு. அப்ப நீங்கள் பொதுவாக அலோகங்கள் உலோகங்கள் என்று ஒப்பிடும் போது இந்த சோடியமும் கந்தகமும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சோடியம் உலோகம், கந்தகம் அலோகம். கந்தகத்தின் உருகுநிலை சோடியத்தை விட உயர்வு. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஸ்ட்ரக்சரல் ஏறு வரிசைப்படுத்த சொல்லி கேட்டால் உங்களுக்கு பிரச்சனையா மாறும். சரிதான்? அடுத்த குளோரின் இயற்கையில வாயுவாகத்தான் இருக்கு. அது சய 101 பாகை சியாக இருக்கு. சய 101 பாகை சி. ஆகன் சய 189 பாகை சி. சரிதானே? இந்த அட்டவணை இருக்கா, நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. உலோக இயல்பு தலையங்கம் போட்டுட்டு சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன். அதுல சோடியம் சோடியமாகவே இருக்கும், மெக்னீசியம் உலோக பிணைப்பில் இருக்கும். இதெல்லாம் மூலக்கூட்டு வடிவத்தில் காணப்படும். சரியா? இப்ப மூலக்கூட்டு வடிவத்தில் பற்றி எழுதி போட்டு பிணைப்பு வகையை தெளிவா போட்டுக் கொள்ளுங்க. இந்த பிணைப்பு வகை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த உருகுநிலையை தீர்மானிக்கும். MMMNC. NC என்பது வலைப்பின்னல் பங்கிட்டு வலை பிணைப்பு. இது CCC. ஆகனுக்கு நான் பிணைப்பு வகை போடல, அதுல லண்டன் கவர்ச்சி தான் இருக்கு. உருகுநிலை இதுல எழுதி இருக்கிறது தெரியாட்டா நான் சொல்றதை நோட் பண்ணி போட்டு மற்றதை குறிப்பிடுங்க. சோடியத்தின் உருகுநிலை 98 பாகை சி. சோடியத்தினுடைய உருகுநிலை 98 பாகை சி. மெக்னீசியத்தினுடைய உருகுநிலை 650 பாகை சி. மெக்னீசியத்தினுடைய உருகுநிலை 650 பாகை சி. அலுமினியத்தினுடைய உருகுநிலை 660 பாகை சி. சிலிக்கனுடைய உருகுநிலை 1420 வெப்பரமானத்திற்கு மாத்திக்கொள்ளுங்க. 1420. P4
P4 பொஸ்பரஸினுடைய உருளை 44 பாகைசி. இங்க கோமனா பாகைசி என்று சொல்லி இருக்கு 44. S8 119. Cl2 சய 101. Cl2 சய 101. ஆகன் சய 189. சரியா? அப்ப இந்த நோட்டேஷன் ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எம் எம் உலோக பிணைப்பு. இதுல எம் என்று குறிப்பிட்டது உலோக பிணைப்பு. ஒன்றுக்குள்ள உண்டா அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எம் என்பது உலோக பிணைப்பு. எம் உலோக பிணைப்பு. NC வலைப்பின்னல் பங்கிடுதல் பிணைப்பு. வலைப்பின்னல் பங்கிடுதல் பிணைப்பு. வலைப்பின்னல் பங்கிடுதல் பிணைப்பு. வலைப்பின்னல் பங்கிடுதல் பிணைப்பு. அடுத்தது C பங்கிடுதல் பிணைப்பு. C பங்கிடுதல் பிணைப்பு. சரியா? இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருந்தால் லீவ் பண்ணி கொள்ளலாம். நோட்ஸ் இருக்க தாரன். ஆவர்த்தனத்திற்கு குறுக்காக ஆவர்த்தனத்திற்கு குறுக்காக ஆவர்த்தனத்திற்கு குறுக்காக ஓட்டுக்கொள்ளுங்க. இடமிருந்து வலமாக ஆவர்த்தனத்திற்கு குறுக்காக இடமிருந்து வலமாக அணு ஆரை குறைகின்றது. அணு ஆரை குறைகின்றது. அணு ஆரை குறைகின்றது. ஆவர்த்தனத்திற்கு குறுக்காக அணு ஆரை குறைகின்றது. அத்துடன் 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 அயனாக்க சக்தி அத்துடன் அயனாக்கல் சக்தி அயனாக்கல் சக்தி அதிகரிக்கின்றது. அயனாக்கல் சக்தி அதிகரிக்கின்றது. எனவே எனவே உலோக இயல்பு குறைந்து, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுவோம், உலோக இயல்பு குறைந்து அலோக இயல்பு அதிகரிக்கின்றது. உலோக இயல்பு குறைந்து அலோக இயல்பு அதிகரிக்கின்றது.
உலோக இயல்பு குறைந்து அலோக இயல்பு அதிகரிக்கின்றது. சரியா? அப்ப இந்த மூன்றாம் ஆவர்த்தன மூலகத்தின் உருகு நிலையை நீங்கள் ஏறுவரிசைப்படுத்தினால், மூன்றாம் ஆவர்த்தன மூலகத்தின் உருகு நிலை ஏறுவரிசைப்படுத்தினால் மிகவும் உருகு நிலை குறைந்தது ஆகனாக இருக்கும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உருகு நிலை மிகவும் குறைந்த உருகுநிலையுடையது ஆகன். அடுத்தது குளோரின், காரணம் மூலக்கூட்டு திணிவன் சொன்னேன். அடுத்தது பொஸ்பரஸ் வரும், இவருக்கு 124. அடுத்தது சல்பர் வராது, சல்பரை விட சோடியத்துக்கு குறைவு. அப்ப சோடியம் வந்துதான் சல்பர். அதுக்கு அங்கால சாதாரணமாக மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன் சொல்ற விலங்குதான். ஆகன், குளோரின், பொஸ்பரஸ் சாதாரணமாக வரும். அதுக்கு அங்கால எஸ்ஐட் வரும். ஆனா அதுக்கு இடையில யார் வரப்போகுது? சோடியம் வரப்போகுது. அங்கால நோமலா மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன் சொல்லி வரும். அப்ப மூன்றாம் ஆவர்த்தனத்துல மிகவும் உருகுநிலை கூடின மூலகமாக யார் இருக்கும் என்றால் 14ஆம் கூட்டத்தை சேர்ந்த சிலிக்கன் காணப்படும். நீங்கள் வேணுமென்றால் இவர்களுடைய பெருமானத்தை இதிலேயே போட்டு இருக்கா ஒப்பிட்டு கொள்ளுங்க. அது உங்களுக்கு சுகம், பார்க்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். உருகுநிலை கீழே எழுதி கொள்ளுங்க. மூன்றாம் ஆவர்த்தனமானது உருகு நிலையில் பொதுவாக கதைக்கிறார்கள் அதிகரித்து பின் குறையும். ஆனா அதுக்கு ஏற்ற தாழ்வுகள் வரும். மூன்றாம் ஆவர்த்தனமானது உருகு நிலையில் ஒரு ஒழுங்கான அதிகரிப்பை காட்டி பின் குறைவையும் காட்டுகின்றது. ஒழுங்கான அதிகரிப்பை காட்டி பின் குறைவையும் காண்பிக்கின்றது. இதுல பொஸ்பரஸ் விதிவிலக்கா மாறும். சோடியத்துக்கும் இந்த முட்டான ஒழுங்கமைப்புல பிரச்சனை வரும். மூன்றாம் ஆவர்த்தனமானது உருகு நிலையில் ஒரு ஒழுங்கான அதிகரிப்பை காட்டி பின் குறைவையும் காட்டுகின்றது. சரிதானே? இதோடு நான் இதை நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்புல நாங்கள் பின்னேறத்துக்கு மிச்சம் 2ஆம் ஆவர்த்தனத்தின் உருவிலே பார்க்கலாம். சரியா? எழுதினால் லீவ் பண்ணலாம். இதுல சோடியத்தின் உருவில 98, பொஸ்பரஸுக்கு 44. அப்ப பொஸ்பரஸோட சோடியத்துக்கு கூட, ஆனா கந்தகத்துக்கு சோடியத்தோட கூட. அதாவது இவற்றை உலோக பிணைப்பின் வலிமையோடு இவற்றை லண்டன் கவர்ச்சி வலிமையோடு 256 சார்மூலக்கூட்டு. ஆனா இவற்றை லண்டன் கவர்ச்சியோட இவற்றை உலோக பிணைப்பு வலிமையோடு. பண்பர் ரீதியாக இவற்றை கதைக்கிறது கொஞ்சம் கடினமானது. சரிதானே? ஓகே, நான் இதோட ஓப்பன் நிறைவு செய்து கொள்றேன். ஈவினிங் நாங்கள் இந்த மிச்சத்தை பார்த்துக்கொள்ளலாம்.